வித்யாரூபிணி, கலைவாணி, கலைமகள் என பலவிதமான பெயர்களால் அழைக்கப்படும் சரஸ்வதி தேவி முப்பெரும் தேவியர்களில் ஒருவராக விளங்குகிறார். கல்வி, ஞானம், இசை, கலைகள், அறிவு, படிப்பு போன்றவற்றை வழங்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார். சாதாரணமாக நாம் பேசும் பேச்சினால் நன்மைகள் பெற வேண்டும் என்றாலும் அதற்கு சரஸ்வதி தேவியின் அருள் நிச்சயம் வேண்டும். வெள்ளை ஆடையோடு வெண்தாமரையில் வீற்றிருக்கும் சரஸ்வதி தேவியை எவர் ஒருவர் வணங்குகிறாரோ அவரால் அனைத்து கலைகளையும் எளிதில் கற்க முடியும். சரஸ்வதி தேவியை போற்றும் வகையில் சகலகலாவள்ளி மாலை என்னும் நூலை குமரகுருபரர் இயற்றியுள்ளார். இப்படி பல சிறப்புகள் மிக்க சரஸ்வதி தேவியை வணங்கும் சமயத்தில் அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை கூறுவதன் பயனாக அவரின் அருளை பரிபூரணமாக பெறலாம். சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்கு எல்லா தினங்களும் சிறந்ததுதான் என்றாலும் திங்கள், புதன் மற்றும் வியாழக்கிழமைகள் மிகச்சிறந்த நாட்கள். வெள்ளை தாமரை மலர் சமர்ப்பித்து அரிசி கொண்டு செய்யப்பட்ட நெய்வேத்தியம் படைக்கப்பட்டு சரஸ்வதி காயத்ரி மந்திரத்தை 108 முறை துதித்து வழிபடுவதால் வாழ்வில் சிறப்பான பலன்களையும் பெற முடியும் மற்றும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்க முடியும். ஓம் வாக்தேவியை ச வித்மஹே பிரம்ம பத்னியை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஓம் வாக்தேவியை ச வித்மஹே பிரம்ம பத்னியை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஓம் வாக்தேவியை ச வித்மஹே பிரம்ம பத்னியை ச தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத். நன்றி.